வணக்கம். ஆம் சாரதி, டாக்டர் சாரதி பிடி. இன்றைக்கி நான் சொல்லப்போகிறோம் அந்த தலைப்பு வந்து டிசினஸ், தலை சுற்றல். தலை சுற்றல் அப்படின்னா என்ன, அதற்கு என்ன நிவாரணம், அதுதான் முக்கியம். நிவாரணங்கள் ஜஸ்ட் 2 to 5 minutes நிவாரணம், ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோதான். பட் அதுக்கு வந்து நம்ம அதுக்கு முன்னாடி முதல்ல டிசினஸ்னால் என்ன, அது எதனால் வருது, வாட் ஆர் த காமன் காசஸ், அதை பார்த்துக்கணும். சரிங்களா? அதாவது அன்காமன் காசஸ் நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு சி, ஒன்லி காமன் காசஸ். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சிகள், நிவாரணங்கள் ஒரு 2 to 5 minutes எப்படி பெறலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் டிசினஸ்? டிசினஸ்னால் தலை சுற்றல், வேறு ஒன்று. அப்படி தலை அப்படி சுற்றுது. சரிங்களா? தலை சுற்றல் வந்து எதனால் வருது? 3 காரணங்கள், காமன் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன், சார் டாக்டர் நான் வந்து இந்த கோயிலுக்கு போய் 48 சுற்றினேன், அப்போ அப்படியே தலை சுற்றிடுச்சு அப்படின்னு கன்சல்ட் கேட்டுச்சு. டாக்டர் என் பொண்ணு ப்ராக்டிக்கல் கிளாஸ் போயிருந்தார், ஒரு 3.5 மணி நேரம் நின்றுட்டு இருந்தார். அன்றைக்கி அவுட் அப்போ திடீர்னு அப்படியே தலை சொல்லி கண் சோறிடுச்சு. ஓகே, இதெல்லாம் சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் அண்ட் இட் ஹேஸ் டு பி இமீடியட்லி அண்டர்டேக்கன். எமர்ஜென்சியாக நம்ம வந்து ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டும். இது முக்கியம். இது ஏன்னா டியூ டு ஹைப்போவோலிமியா, அதாவது பிளட் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வருது. பிளட் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது பின் மண்டையில் ஹைண்ட் பிரைன்னு சொல்லுவாங்க, மிடில் ஆப்ளிங்கேட்டா, செரிபில்லம், இந்த இந்த ஏரியாஸ் தான் தே கண்ட்ரோல் த பேலன்ஸ். சரிங்களா? அந்த பிரெயின் ஏரியாவுக்கு பிளட் சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தலை சுற்றல் வரும். சரிங்களா? அது வந்து அந்த அம்மா சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் டோஸ், பிளட்டு கம்மியாகுது, இல்லை ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ இமீடியட் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இமீடியட்டாக we should ask the patient to lie down. அந்த பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு அந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டும், நிதானப்படுத்த வேண்டும். ஸோ தட் ஆக்சிஜன் மே கம் இன், இட் ஷுட் கம் இன். சரிங்களா? அதை பண்ணிவிட்டு அவருடைய கால்களை வந்து 2 கால்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி வேண்டும். உயர்த்தியவாறு அவருடைய கெண்டைக்கால், ஆடுகால், அந்த காஃப் மசில்பாங்கள்ல அதை வந்து நம்ம அழுத்தி விட வேண்டும். நிறைய டைம் அழுத்தி விட வேண்டும். இதை அழுத்தி விட்டாங்கன்னா அந்த பிளட் சப்ளை டு த ஹைண்ட் பிரைன் செரிபில்லம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பேலன்ஸ் வந்து இட் வில் பி ரெஸ்டோர்டு. திரும்ப அவர் கண் முழிச்சு பார்ப்பார். கண் முழிச்சு பார்த்தவனை விட ரொம்ப முக்கியம், அவரை மெதுவாக எந்திரிச்சு உட்கார வைக்கணும். ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறது, ரொம்ப முக்கியம், அவரை மெதுவாக எந்திரிச்சு உட்கார வைக்கணும். உட்கார வச்சப்பறம் அதுக்கப்புறம் குளுக்கோஸு, சோடா, இன்னும் ஆகாரம் கொடுக்குமா, அதெல்லாம் 2வது. சரிங்களா? ஸோ த மெயின் cause and it has to be immediately undertaken is hypovolemia blood. சரி, ஹைப்போவோலிமியானா பிளட்டு தான். அது ஹைப்போவோலிமியா, பிளட் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. அது கேர்ள்ஸ் வந்து தே ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். சரிங்களா? இதெல்லாம் டெக்ஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி சரி சம் ஆஃப் த டானிக்ஸ் ஆர் தேர் டு இம்ப்ரூவ் தட் ஆர்பிசி ஆர் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டானிக் இருக்குது, அதையும் சாப்பிட்டா நல்லது. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். வாட் இஸ் செகண்ட் காஸ்? இப்போ பிளட்டு வந்து வால்யூம் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் அப்படி இருந்தும் பிளட்டு வந்து பின் மண்டையில் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன் அப்படின்னா, பிளட் வால்யூம் நல்லா இருந்தாலும் அது உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து அடர்த்தி, அந்த டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ பிளட் ஃப்ளோ வந்து யூனிஃபார்மாக இட் ஹேஸ் டு ஃப்ளோ அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி. சரிங்களா? அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி இல்லாமல் அது கொஞ்சம் தடைபட இல்லை, ஸ்லோவாகும். அப்போ அப்படியே டக்குன்னு ஒரு மூமெண்ட்டு, ஒரு சர்க்குலேஷன், அந்த தலை அப்படியே சுற்றிடும். இது எப்போ காமன் நோட் பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்ஸ் வந்து when they go in planes டேக் ஆஃப் ஆகும்போது அது டக்குன்னு அந்த மொமெண்ட் டேக் ஆஃப் ஆகிற டயத்தில் அப்படி தலை சுற்றும். இல்லை லிஃப்ட்டில் சரவணாஸ்ட்ரஸில் போய் லிஃப்ட்டில் வந்து உட்காந்து நின்றுருப்பாங்க,
அப்போ டக்குன்னு லிஃப்ட்டு மேலே தூக்குவாங்க. அப்போ டக்குன்னு அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு தலை கிருன்னு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் சைன்ஸ் ஆஃப் பிளட் பார்ட்டிகல்ஸ் இம்ப்ரூவ் ஜாஸ்தியாக இருந்தது. சரிங்களா? அப்போ அந்த பிளட்டில் உள்ள அந்த பார்ட்டிகல்ஸ் ஜாஸ்தியாகனா என்னென்ன பார்ட்டிகல்ஸ்? ஹைப்பர் கொலஸ்ட்ராலுமேம்பாங்க. அது வந்து VLDL, LDL, ட்ரைகிளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ஜாஸ்தியாகுது. இது வந்து 200 மேலே போச்சுன்னா, 130, 150 மேலே போச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இஃப் த சிம்டம் இஸ் மைல்டு, இஃப் த டேலி அந்த பிளட்டு ஃபேக்டர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, பேராமீட்டர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா, மைல்டு டு மாடரேட் ரேஞ்சில் இருந்ததுன்னா, you can rectify by simple exercises. சரிங்களா? சிம்பிள் எக்ஸசைஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று எக்ஸசைஸ் பண்ணோம், ஃப்ரீ எக்ஸசைஸ். அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல தேங்கி இருக்குது, அதை வந்து we have to mobilize. அது ஃப்ரீ எக்ஸசைஸ். சைக்கிளிங், வாக்கிங், இந்த மாதிரி பிளேயிங் ஃபுட்பால், இது பேட்மிண்டன், ஃபுட்பால், இப்படி. சரிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் எக்ஸசைஸ் ஒன்று உண்டு. இதை முடித்த பிறகு கூட லிம்பர் டவுன் எக்ஸசைஸ், அதை கூல் டவுன் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அதையும் பண்ணலாம். இது முக்கியம். சரிங்களா? அப்போ இந்த மெயின் ஸ்டார்டிங் வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ், முடிக்கும் போது கூல் டவுன் எக்ஸசைஸ். அதுக்கு இடையில இன்னர் கண்டென்ட் சொல்லுவாங்கள்ல, மெயின் கோர் ஆஃப் தட் எக்ஸசைஸ், அது வந்து இட் மே பி சைக்கிளிங் ஆர் வாக்கிங் ஆர் ட்ரெட்மில் வாக்கிங், எனிதிங். அது வந்து அந்த டியூரேஷன் எவ்வளோ சார் பண்ணோம்னா, நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ண பிறகு ஐ வில் ப்ரிஸ்கிரைப் த டியூரேஷன், ஹவு ஃபாஸ்ட்டாக பண்ணணும், பேஸ் எவ்வளோ பேஸ் வைக்கணும், இதெல்லாம் முக்கியம். ஏன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய முட்டி அந்த நீ ஜாயின்ட்ஸ் தான், they have to bear the whole body weight. அது வலுவாக இருக்கா, அதை செக் பண்ணிவிட்டு அது எப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் தொடை தசை வந்து கரெக்டாக இருக்கா, வலுவாக இருக்கா, ஆடுகால் தசை வந்து சரியாக இருக்கா, அதெல்லாம் பார்த்த பின்பே நான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து டியூரேஷன் ஆஃப் த எக்ஸசைஸ் வந்து ரெஜிமெண்ட் வந்து சொல்ல முடியும். ஐ கேன் ப்ரிஸ்கிரைப். ஸோ த செகண்ட் ஃபேக்டர், த மோஸ்ட் காமன் காஸ் இஸ் கொலஸ்ட்ரால் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இதில் இன்னும் பியூட்டி என்னென்னா, when you do exercise, the bad cholesterol, மேற் சொன்ன அந்த கொலஸ்ட்ரால்லாம் பேட் கொலஸ்ட்ரால், they will decrease, as well as HDL இருந்தாங்க. HDLனா hyperdensity lipoproteins. It is called as good cholesterol. It is synthesized in லிவரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்போனா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 things are over. First one, it has been taken emergency. செகண்ட் வந்து கொஞ்சம் ப்ரொலாங்காக போகும். சரிங்களா? கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் ப்ரொலாங்காக தான் போக செய்யும். சப்போஸ் இந்த கொலஸ்ட்ரால் இஸ் டூ மச் ஜாஸ்தினா, you have to consult a doctor, take their medicine as well as take the exercise. சரிங்களா? இது முக்கியம். இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. மூணாவது ரீசன், முக்கியமான ரீசன், மஸ்குலோஸ்கெலட்டல் ரீசன். மஸ்குலோஸ்கெலட்டல் காஸ், தசையும் தசை சார்ந்த எலும்பு அந்த பிரச்சனைகள். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த மார்பு தசைகள், தோள்பட்டை தசைகள், பின் முதுகு தசைகள், மேலோட்டமாக உள்ள தசைகள், கழுத்தில் தாடை, ஜா இல்லை பின் மண்டையில் வந்து சேர்க்கும் வந்து அந்த தசைகள், அதனால் பிரச்சனை நிச்சயம் வரும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ். இது வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு இந்த தசைகளில் பிரச்சனைனா அது எந்த தசையில் பிரச்சனை? there are so many muscles. சரிங்களா? அந்த தசையில் பிரச்சனையா, அப்படியே அந்த தசையில் பிரச்சனையானாலும் அது எந்த டைப்பில் எப்போ வருது? ஆக்குபேஷனல் ஹசார்டில் தான் வருதா, இல்லை ஆக்வர்ட் ஸ்லீப்பிங் பாஸ்டர்னால வருதா? இப்படி தான் அசஸ் பண்ணோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா, வெர்டிபிரல் காலம்னு ஒரு இந்த போன்ஸ் இருக்குது, ஸ்பைனல் கார்டை சுற்றி ஒரு போன்ஸ், அந்த போன்ஸில் அந்த 7 எலும்பு இருக்கும், அதில் பிரச்சனையா, அதோடைய இறக் பாஸ்டரில் பிரச்சனையா, இதெல்லாம் நான் ஐ ஹாவ் டு அசஸ். அதுக்கு நீங்கள் வந்து வீடியோ கன்சல்டிங் வரணும். வந்தால் தான் ஐ கேன் அசஸ் த பேஷண்ட் அண்ட் ஐ கேன் சே த ரெமிடி. சரிங்களா? சரி, இப்போ அந்த தசை
தசை நார்கள் இல்லைன்னா ஜவ்வு உடல்கள் ஐவிடி டிஸ்க்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோவர்டிபிள் டிஸ்க், அந்த கழுத்து எலும்பு இடையில உள்ள டிஸ்க்லாலும் பிரச்சனை வரலாம். சரிங்களா? இதையெல்லாம் அடுத்து இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அது anatomy ஆஃப் த சர்க்குலர் வெர்டிபிரா பியூட்டி என்னென்னா, இந்த ரெண்டு பக்கமும் பின் பண்ணி ரெண்டு பக்கமும் ரெண்டு ஹோல் மாதிரி இருக்கும், ஒரு ஹாலோ ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் வந்து வெர்டிபிரல் பேசிலர் ஆர்டரிஸ்னு போகுது. அந்த ஆர்டரிஸ் தான் பின்னாக போய் இந்த உள்ள ஹைண்ட் பிரெயின் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் அந்த செரிபிளத்துக்கு வந்து இட் வில் சப்ளை த பிளட் சப்ளை. சப்போஸ் அது வந்து ஏதாவது பிரச்சனை, இந்த மேற்கூறிய இந்த தசைகள், அந்த எலும்பு தேய்மானம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த தசைகள் அந்த எலும்பு தேய்மானம் போய் அந்த கேலிபர் ஆஃப் தட் ஆர்டரிஸை வந்து அழுத்தும், கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணால் அந்த ஹைண்ட் பிரெயினில் உள்ள அந்த பிளட் சப்ளை கம்மியாச்சுன்னா அப்படியே தலை சுற்றும். சரிங்களா? இட் இஸ் கால்ட் அஸ் வெர்டிபிரல் பேசிலர் இன்சஃபிஷியன்சி. சரிங்களா? VBIம்பாங்க. சரி, இப்போ இது எப்படி நம்ம நிவாரணம் பண்ணலான்னா எப்படின்னா, எக்ஸசைஸ் மூலமாக தான் நிவாரணம் பண்ண முடியும். அதான் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ. பட் ப்ளீஸ் கீப் இன் மைண்ட் தட், நண்பர்களே இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணால் தான் ஐ கேன் கம் டு கன்க்ளூஷன் ஆஃப்டர் அசஸிங் யூ. உங்களை ஆராய்ந்த பின்பு தான் என்னால் இது என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ முறை போகணும், நம்பர் ஆஃப் ரெப்பிடேஷன்ஸ், நம்பர் ஆஃப் செஷன்ஸ், என்ன ஆர்டரில் பண்ணணும், சரிங்களா, என்ன பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். வெதர் யூ ஆர் ப்ரெக்னென்ட் உமன், தாய்மை அடைந்தவர்களா, இல்லை யோகாவனால் வருதா, யோகாசனஸ் பண்ணுறவங்களாலும் வரலாம், தப்பாக யோகாசனஸ் பண்ணுறதுனால வரலாம். சரிங்களா? அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கம் டு கன்சல்ட் மீ த்ரூ வீடியோ கன்சல்டேஷன். ஒன்றுமே கிடையாது, வாட்ஸ்அப் நம்பரில் பண்ணுங்கள், இல்லை கீழே இந்த வீடியோ கீழே உள்ள ஒரு கமெண்ட்டில் வந்து யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் கால் யூ பேக் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். சரிங்களா? சரி, இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இப்படி தோள்பட்டையை நேராக உலுக்கி கீழே வரும், தோள்பட்டைகளை நேராக உலுக்கி கீழே வரும். இது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம். அகைனை செய்யும். இது வந்து இரண்டு தோள்பட்டையும் சேர்ந்த மாதிரி பண்ணணுமா, இல்லை ஒரு தோள்பட்டை மட்டும் செய்யணுமா, இல்லை வேகமாக பண்ணணுமா, அதெல்லாம் நான் தான் நிர்ணயிக்க வேண்டும். சரிங்களா? அது வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணால் தான் தெரியும். அந்த தசையில் எந்த பிரச்சனை, ஒரு பக்க தசையில் இரு பக்க தசையா, அதை பார்த்தா சொல்லணும். ட்ரிபிசியா, செரிட்டஸ் ஆன்டீரியா, சரி, லாட்டிஸ் டார்சியா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரிங்களா? இது ஒன்று. சார் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி. சரி, ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து இந்த ஷோல்டரை வந்து அப்படி உருட்டுது, முன்னும் பின்னுமாக உருட்டுது, பின்னும் முன்னுமாக உருட்டுது. சரிங்களா? All these are accessory movements that will help you in maintaining that dizziness and under control, arrest. சரிங்களா? இது ஒன்று. இதுவும் அதே மாதிரி ரெண்டு பக்கம் சேர்ந்து பண்ணணுமா, தனியாக பண்ணணுமா, எவ்வளோ ஸ்பீடு பண்ணணும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் நான் தான் ஐ ஷுட் டிசைட். ஐ டிட்டர்மைன் ஆஃப்டர் கன்சல்டிங் யூ, ஆஃப்டர் அசஸிங் யூ. சரிங்களா? சரி, இது ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எல்போ நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். இந்த எல்போ ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த டெல்டால் மசில் வந்து ட்ரெபீசியஸ் மசில் வந்து ஸ்ட்ரென்த் இப்படி பண்ணுறோம். அகெயின் இது வந்து ரெண்டு பக்கம் சேர்ந்து பண்ணணுமா, ஒரு பக்கம் பண்ணணுமா, நான் தான் ஐ வில் டிசைட். சரிங்களா? இது இப்படி, இது ஒரு எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ்க்கு முன்னாடி ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு செட்டு எக்ஸசைஸ் பண்ண முடிச்சு பாருங்க, நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும். ஒரு 2 or 3 டைம்ஸ் பாருங்கள், நல்லது. அந்த இன்டர்காஸ்ட் மசில்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதனால கூட உங்களுக்கு தசை இருக்குங்கிறது வந்து விடுபடலாம். ஏன்னா இப்போலாம் நிறையா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறையா இருக்காங்க, ஓவர் தி ஏஜ் 40 நிறையா இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே ஓரளவு நிவாரணம் கொடுக்கும். சரிங்களா? ஓரளவு. அடுத்த எக்ஸசைஸ் பஞ்சிங் இன் ஏர்.
சரிங்களா? இப்படி பஞ்ச் பண்ணுறது, இப்படி பஞ்ச் பண்ணி எடுக்குது, ஒரு முகத்தை குத்துற மாதிரி. இது வந்து நேராக பண்ணணுமா, ஹரிசாண்டல் பண்ணணுமா, இல்லை டயகனலாக வெர்டிக்கலாக பண்ணணுமா, இல்லை கீழே இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறத அவள் டிசைட். சரிங்களா? அவள் டிசைட் ஃபாஸ்ட்டாக பண்ணணுமா, இல்லை ஸ்லோவாக பண்ணணுமா, ரெண்டு பக்கம் பண்ணணுமா, அதெல்லாம் வந்து ஐ வில் டிசைட். சரிங்களா? உங்களை கன்சல்ட் பண்ண பிறகு தான் நான் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு என்னால் வர முடியும். அப்படி இல்லை, நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் கேட்காம பண்ணிங்கன்னா டிசீனஸ் வந்து ஜாஸ்தியாக வாய்ப்பு உண்டு. அப்புறம் அதுக்கு நான் காரணம் ஆக முடியாது. சரிங்களா? சரி, இது ஒன்று. ஸோ ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் எக்ஸசைஸ், லாட்டிஸ் டாசி, இது இந்த செட்டு சென்ட்ரி இதெல்லாம் சரி. இப்போ இந்த செட்டு எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இப்படி வச்சுக்கணும், கை இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றும், ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட், இப்படி. ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் பண்ணலாம், இல்லை பஸ்ஸில் போக பண்ணலாம், காரில் போக பண்ணலாம். சரிங்களா? இப்படி பண்ணலாம். ஸோ அகைன் இது டபுள் சைடு பண்ணலாமா, சிங்கிள் சைடு பண்ணலாமா, எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணலாம், அது I will decide. சரிங்களா? சரி, இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்ததாக இந்த கை இருக்குல்ல, கை தம்மை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். இந்த தம்மை வந்து எப்பயுமே ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் வச்சு அப்படியே தூக்கி இந்த ஆர்ம்ஸ் வந்து காது வரைக்கும் போயிட்டு வரும். இப்படி காது வரைக்கும் போயிட்டு வந்ததுன்னா நல்லது. அந்த மசில்ஸ் வந்து they will get strengthened as well as the tone of the muscle will increase. அப்புறம் என்னென்ன தசை நார், கூட உள்ள தசை நார் இதெல்லாம் விரிவுபடுத்துமோ விரிஞ்சிடும். கொழக்க பிராக்கலிஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மசில்ஸ்லாம் they will get relieved. அதை சின்ன மசில். சரிங்களா? இது ஒன்று. ஸோ இது ரெண்டு சைடு பண்ணலாமா, இல்லை ஒரு சைடு பண்ணலாமா அப்படிங்கிறது அது ஒரு சைடு. ரெண்டாவது எக்ஸசைஸ், இதுலேயே ரெண்டாவது என்னென்னா, இப்படி அதே கட்டவர் மேலே வச்சுட்டு இப்படி சைடில் உயர்த்துது, சைடில் உயர்த்தி வரணும். டாக்டர் இதை வந்து எல்போ படிச்சு வைக்கணுமா, மடிக்காமல் பண்ணணுமா, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களோட கெப்பாசிட்டி எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி அதை தெரியும். ஓகே, இப்படி பண்ணுறது. சரிங்களா? இது சேர்ந்து பண்ணணுமா, சேராமல் பண்ணணுமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். சரி, இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்து இப்போ வந்து இப்படி பவுலிங் போடுறது, பவுலிங் ஆக்ஷன் ரொம்ப நல்ல மூமெண்ட்டு. இந்த பவுலிங் ஆக்ஷன் ஃபார்வர்ட் பவுலிங் பண்ணணுமா, இல்லை பேக்வர்ட் ரிவர்ஸ் பவுலிங் பண்ணணுமா அதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்கள் கன்சல்ட் பண்ணாத வழியே எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி உங்களோட ஃபால்ட் என்ன, என்ன மசில் ஃபால்ட்டில் இருக்குது, அது ட்ரிகர் பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த ஸ்டிஃப்னஸ் எங்கே இருக்குது, ரொம்ப லூஸ் ஃப்ளாபி மசில்ஸ் அது தெரியும். அதில் பாஸ்டர் ஆக்வர்ட் பாஸ்டர்னால வருது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட முடியும். இதை தவிர்த்து வேணிட்டு இங்கே தசையில் எந்த பிரச்சனையும் இல்லை, போன்ஸு தான் பிரச்சனை, சர்விக்கல் அந்த வெர்டிபிளாவில் தான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்துட முடியும். சரிங்களா? இந்த மேற்கூறிய இந்த தசைகள் எல்லாமே அந்த ஸ்கல், லோவர் ஸ்கல்லையும் வெர்டிபிள் கார்லாம் அட்டாச் ஆகுது, ஷோல்டர் கிளாவிக்கல், ஷோல்டர் பிளேட்லேயும் அட்டாச் ஆகுது. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த டோனை நார்மல்ஸியாக வச்சுக்கணும். சரிங்களா? அது முக்கியம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த கழுத்தை நல்லா லூஸாக வச்சுட்டு இப்படி பண்ணுறது. இந்த காது வந்து தோல்படி தொடுற மாதிரி வரணும். தொட முடியாது, முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். ரொம்ப ரிலாக்ஸ்ட் எக்ஸசைஸ், ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஆகும். சரிங்களா? இது பண்ணணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். இடையிட நான் சொன்ன மாதிரி நல்லா சீராக மூச்சு வாங்கிக்கோங்க. ரொம்ப நிதானமாக பண்ணணும். எங்கே வேணால் பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸில் பண்ணலாம், லஞ்ச் டைமில் பண்ணலாம், சாப்பிட்ட உடனே மட்டும் பண்ணாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து இப்படி திரும்பி இது ஒரு எக்ஸசைஸ். சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் மேலே கிளியை பார்த்தல்.
ஷோல்டரும் கீழே பார்க்கணும் அப்படிங்கிற ஐ வில் டிசைட். சரிங்களா? இந்த சின்ன வந்து செஸ்ட்டில் வரைக்கும் தொடலாமா வேண்டாமா அதெல்லாம் அவன் கண்டிஷன் பார்த்து தான் சொல்கிறான். மேலே எவ்வளோ தூரம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவன் கண்டிஷன்ஸ்லாம் உங்களை அசஸ் பண்ணி பார்த்த பிறகு சொல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே யூ வில் கெட் தட் ரிலீஃப். ஆனால் 2 to 5 மினிட்ஸ்னால் ரொம்ப நார்மல் ஸ்டேஜ், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்னால் யூ வில் கெட் தட் ரிலீஃப். இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் ஒரு வாரமோ 2 வாரமோ ஆகும். சரிங்களா? சரி, இது எக்ஸசைஸ். இதுக்கு அடுத்து இந்த 2 தோள்பட்டையும் இப்படி பின்னாடி கொண்டு போகுது. பின்னாடி கொண்டு போகும். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், உட்காந்துட்டு பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். சரிங்களா? இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்ததாக இந்த கை வந்து பாம்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாம்பு வந்து இந்த நெத்தியில் வச்சுட்டு நெத்தியால் அந்த கையை வந்து முட்டணும். இப்படி பண்ணணும். முட்டை இப்படி ஷேக் ஆகக்கூடாது. ஷேக் ஆக ஃபேர்மாக வச்சுட்டு பண்ணணும். இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ். பட் இதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணால் பண்ணாதீங்க. சரிங்களா? இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப கம்மியாக தான் பண்ணணும். அடுத்து இந்த எக்ஸசைஸ் சைடில் அதே மெக்கானிசம், அதே ஃபோர்ஸ் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சைடில் பார்த்தா அதே இது இந்த பக்கம் தலையை நேராக வச்சுக்கணும். ஆட்டக்கூடாது. நேராக வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் will be very minimal. After consulting me only you have to do this exercise. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பின்னாடி இந்த தலைக்கு பின்னாடி கையை வச்சுட்டு இந்த தலையை வந்து பின்னாடி அழுத்துவது. இதே மெக்கானிசம் இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சு ஃப்ரண்ட்டில் இப்படி பெண்ட் பண்ணி இப்படி பண்ணணும். அதே எக்ஸசைஸ் வந்து பின்னாடி. பட் மைண்ட் ப்ளீஸ் நண்பர்களே மைண்டட், இது எல்லா எக்ஸசைஸுமே என்னை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஒரு டிசைனஸ்கள் டபுள். சரிங்களா? வேறு பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிட்டோம். சரிங்களா? இதெல்லாம் காமன் காசஸ், காமன் நிவாரணங்கள். சரிங்களா? சரி, இதை வந்து அதுக்கு அடுத்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணலாம்? வாட் ஆர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு டோன்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட். ஏன்னா பாஸ்டர் சேஞ்சஸ். அதாவது நீங்கள் படுத்துக்கிட்டு எந்திரிக்கும் போது உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது சடனாக எந்திரிக்கூடாது. அந்த ஷிஃப்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுற மூமெண்ட்ஸை வந்து கைண்ட்லி அவாய்ட். இது வந்து யூனிவர்சலி அக்செப்டட் ப்ரொசீஜர். இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இது பண்ணாதீங்க. மெதுவாக எந்திரிங்க. ப்ரொவைடர் இப்போ டிசிமிஸ்னா மெதுவாக எந்திரிங்க. சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் யோகாசனாஸ். யோகாசனம் ரெகுலர் யோகாசனாஸ்னா நீங்கள் என்னென்ன யோகாசனாஸ் பண்ணணும், டிசைனஸ் இருந்துச்சுன்னா என்னென்ன யோகாசனாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எதுக்கு முன்னால் பண்ணணும், எதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அது முக்கியம். ஏன்னா நிறைய உயிர்களும் போயிருக்கு. சரியாக யோகாசனம் பண்ணாமல் ஒரு கான்ட்ராக்டாக பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி குளமுடியாக பண்ணி உயிர்களெலாம் போயிருக்கு, அட்மிட்லாம் இருக்காங்க. சரிங்களா? அதனால் சொல்கிறேன். ஸோ இது ஒரு டிசீனஸ்க்கான காமன் காசஸ், காமன் 3 காசஸ். மற்ற அன்காமன் காசஸ் இருக்குது. அதாவது காதில் வந்து கற்கள் நகர்தல், கண்ணில் பிரச்சனை இருக்குது, இல்லை தலையில் மூளையில் வந்து ரத்தம் வந்து கம்மியாக ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக தான் நடக்குது. அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது. சரிங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிசீனஸ் காரணம், அந்த 3 காரணத்துக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா, டிசீனஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸில் என்னை கன்சல்ட் பண்ண பிறகு நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் டிசீனஸே இல்லை, நான் வந்து 40+, இல்லை நான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னா யூ கேன் டூ தீஸ் எக்ஸசைசஸ் பிளைண்டாக பண்ணலாம். கவலை கிடையாது. உங்களுக்கு வந்து நான் முன்ஜாகிரதையாக ப்ரிகாஷன்ஸாக நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக பண்ணலாம். பாதி எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். சரிங்களா?
ஸ்லீப்பிங் பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஐ எம் சாரதி, டாக்டர் சாரதி பிடி. Wish everyone a happy, healthy life. See you in another fitness episode. Thank you.